ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவில் இருந்து ஒரு பார்சல் வந்து வர வச்சிருக்கோம். ஸோ என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை பிரிச்சாச்சு. பாக்ஸ் குள்ள ஒரு பெரிய ஐட்டம்ஸ் தான் இருக்கு. இது எல்லாமே என் பையனோட ஐட்டம்ஸ். வின்டர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால இப்போவே காருக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பார்த்தோம்னா பனங்கற்பட்டி. இந்த சுக்கு இதெல்லாம் சேர்த்த மாதிரியான பனங்கற்பட்டி இது. அண்ட் இது வந்து நிலவேம்பு கஷாய பொடி. ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க வீட்டில். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம சுடு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். கோல்ட் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த மசாலா ஐட்டம்ஸ் சின்ன சின்ன பேக் தான். இங்க வந்து இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால இந்த ஜாதி பத்திரி, அன்னாசி பூ இதெல்லாம் வாங்கியிருக்கு. இது வந்து ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து வெறும் சால்டடு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அது மட்டும் எனக்காக ஒரு பேக் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். அதுதான். அதுக்கப்புறம் கபசுர குடிநீர். ஆப்வியஸ்லி இது எல்லாரோட லிஸ்ட்லயுமே இருக்கும் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா. இங்கேயும் அப்படிதான். வின்டர் டைம்ல கோல்டு வந்து எனக்குமே அதிகமா வரும், என் பையனுக்குமே அதிகமா வரும். ஸோ அதனால எங்க வந்தா ரொம்ப சிவியரா இருக்கும். அது எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு தான் இது எல்லாமே. கடலை மிட்டாய், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையே கடலை மிட்டாய் மாதிரி செஞ்சிருப்பாங்க அது. அவனுக்கு இங்க வந்து இந்த ஹிமாலயா ஷாம்பு வந்து கிடைக்கல. டெக்சாஸ்ல இருந்த போது இந்தியன் பஜார்ல கிடைச்சது. இங்க வந்து இதோட ப்ராடக்ட் இல்லை. நாங்க நிறைய கடையில தேடி பார்த்துட்டோம். ஆன்லைன்ல மட்டும் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் அது காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இதையும் நாங்க ஷிப் பண்ணி இங்க கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இதுவுமே பனங்கற்கண்டு. இது ஸோ அத்திப்பழம்ங்க. இது வந்து இங்க காஸ்ட்லி, ரொம்பவே காஸ்ட்லி. அதனால லாஸ்ட் இயரே நான் இந்தியால இருந்து வரும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வந்தேன். அது எனக்கு ஒரு 3 months கேட்டுச்சு. அதனால இந்த வாட்டியும் அத்திப்பழம் வந்து கண்டிப்பா லிஸ்ட்ல போட்டிருந்தேன். இது வந்து சங்குப்பூ காய வச்சது. இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் கலர்ஃபுல்லா செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு மருந்து கடைகள்லேயே இது கிடைக்கும். அடுத்தது வத்தல்ங்க. இது வீட்லயே போடுற வத்தல் தான். சம்மர் டைம்ல எப்பவுமே எங்க வீட்டுல போடுவாங்க. ஸோ எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போ அனுப்பியிருக்காங்க. இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ வந்து குழந்தைங்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து குழம்புல செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது வேப்ப மரம் இருக்குன்னா அதுல இருந்து வேப்பம்பூ மட்டும் பறிச்சு காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம எப்போதான் குழம்பு செய்யறோமோ அந்த டைம்ல வந்து இதை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம், இந்த குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுல நிறைய ஊத்தி பழகிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான். இது அந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி ஷேப்ல போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டு இல்லை 2 இல்லை 3 பீஸ் போட்டு நல்லா ஸ்குவாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் எல்லாம் என் பையனுக்கு எங்க அம்மா வந்து அவன் பர்த்டேக்காக வாங்கியிருந்தாங்க. ஸோ இதோட சேர்த்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுல அவன் பர்த்டே முடிஞ்சிச்சு. ட்ரெஸ் லேட்டாக தான் வந்திருக்கு. அகைன் இது என் பையனோட ஐட்டம்ஸ் தான். பேபி சோப். இதுதாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழம்பு தூள். லாஸ்ட் டைம் ஊருக்குல இருந்து வந்த போதே ஒரு 3 kg வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு 6 months வந்தது. 6 to 7 months வந்துடுச்சு. ஸோ அதனால குழம்பு தூள் காலியானதுனால வீட்டில் அரைச்சி இதுக்காக தான் நான் முக்கியமான இந்த பேக்கிங்கே நான் போட்டிருக்கேன், பேக்கேஜே போட்டிருக்கேன். ஸோ குழம்பு தூள் வந்துடுச்சு. முறுக்கு. இது என் ஃபேவரட் முறுக்கு. யார் செஞ்சிருக்கா தெரியுமா? என்னோட பெரியம்மா.
பார்க்கும் போதே உடனே சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஓகே, ஸோ நான் டேஸ்ட் சாப்பிட்றேன். இந்த முறுக்கு வந்து அவங்கள மாதிரி ஸ்பெஷலாக செய்யவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு ஓட்ட வடை இது ரெண்டுமே அவங்க அவ்வளோ சரிங்களா. ஸோ முறுக்கு ஓட்ட வடை இது ரெண்டுமே அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. அது தீபாவளி சீசன் வரையா நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். லாஸ்ட் இயரே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதனால இந்த வாட்டி முறுக்கு கொஞ்சம் நொறுக்கு. வாவ், டவுட்டே இல்லைங்க, அப்படியே அதே டேஸ்டோட அதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கு. அடுத்த ஐட்டமும் நம்மளோட ஐட்டம் தான். ஸோ ஓட்ட வடை நொறுங்கிடக்கூடாது, எவ்வளோ அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்க. நம்ம நொறுக்கிதான் சாப்பிடுவோம், இருந்தாலும் அது நொறுங்கி வந்தால் நம்ம மனசு நொறுங்கிடும். அதனால இவ்வளோ சேஃபா வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது கூடவே அமேசானில் எனக்கு தேவையான சில ட்ரெஸ்ஸஸ்மே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் இந்த பேக்கேஜ்லேயே அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அவ்வளோதாங்க, டப்பாவை காலி பண்ணிட்டோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் கர்டவேகால தான் ஆர்டர் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இது டோட்டலாக 18 kgs இருந்துச்சு. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,130 rupees ஆயிருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து இது ஒரு 4 daysலேயே டெலிவர் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தாங்க. எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது. அண்ட் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஎஸ்க்கு பேக்கேஜ் வந்து நம்ம போட்டுக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இங்கே இந்தியன் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற விஷயங்களே நான் வாங்கிப்பேன். அதே போல் இந்த மாதிரி பேக்கேஜ் போடுறோம் அப்படின்னா பருப்பு வகைகள் போடலாம், ஆனால் அரிசி வகைகள் வந்து இதில் எதுவுமே நம்ம போடக்கூடாது. அதே போல் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா அனுப்பக்கூடாது. அதே போல் சீட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது. இதெல்லாம் வந்து பேக்கேஜில் எடுத்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் மெடிசன் வந்து பேக்கேஜில் போடணும் அப்படின்னா தனியாக தான் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி அனுப்பணும். அதுக்கும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க வெப்சைட்லேயே அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கூட அவங்க கிட்ட என்கொயர் பண்ணிக்கலாம். 1 year once இல்லை ட்வைஸ் வந்து நம்ம இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். மற்றபடி அடிக்கடிக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை, நம்ம மணி வேஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்க. இல்லை சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா மட்டும் இந்த மாதிரி பேக்கேஜஸை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் இல்லைங்க, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேப்பம்பூ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கெல்லாம் நம்ம எந்த கடையிலையும் போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஜென்ரலாக கிடைக்கிற விஷயங்களே எனக்கு இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கல. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி வின்டருக்கு தேவையான விஷயங்கள் வந்து நான் பேக்கேஜ்ல போட்டு வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் திரை. பாய்.